வெள்ளை எள்ளு சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டியா செய்யற இந்த எள்ளு மிட்டாய் எங்க அப்பாவோட ஆல் டைம் ஃபேவரைட். என் கூட சேர்ந்து நீங்களும் உங்க லவ் ஒன்ஸ்க்கு செய்றீங்களா? ஒரு பேன்ல 1/2 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இங்க நான் 1/2 கப்பு வெல்லம் மெஷர் பண்ணிட்டு அழுத்தி எடுத்துட்டு மேல இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அளந்து எடுத்திருக்கேன். இது ஒரு பேன்ல சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. கரைஞ்சதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி சேர்த்துட்டு சூடு பண்ணுங்க. இந்த அளவுக்கு நுரைச்சு வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சமா தண்ணியில சேர்த்து பார்த்தா கரையாம இந்த மாதிரி மொறு மொறுன்னு உடைக்க வரணும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளை சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு சூடா இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மிட்டாயை ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்க நெய் கிரீஸ் பண்ண ஒரு பிளேட்ல இல்ல ட்ரேல போட்டு கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். நீங்க ஃபுல்லா மிட்டாய் ஷேப் பண்றதுக்குள்ள இறுகிடுச்சுன்னா பேனை லைட்டா லோ ஃப்ளேம்ல ஹீட் பண்ணீங்கன்னா இலகி வந்துடும். மறுபடியும் மிட்டாயா பிடிச்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மொறு மொறு எள்ளு மிட்டாய் வீட்லயே ரெடி ஆயிடுச்சு.